نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டலில் மிகச் சிறந்தது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்குபவைகள் அனைத்தும் அனுஷ்டானங்கள், எல்லா அனுஷ்டானங்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் நரகின்பால் இட்டுச் செல்லும் என்பதை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையின் முன் ஞாபகப்படுத்தியதை நானும் இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்தியவனாக, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாமெல்லாம் அல்லாஹுடைய மாளிகையிலே நம்மீது கடமையான ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாஹுவை அறிவதன் அவசியம் என்ற ஒரு தலைப்பின் கீழால் ஒரு சில விஷயங்களை தமக்குள் ஞாபகப்படுத்தி கொள்வது எம்முடைய ஈமானிய உணர்வை இன்னும் வலுப்படுத்தி கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்று எண்ணி இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் முஸ்லிமாக பிறந்து அல்லாஹுடைய அருளினால் நாம் இன்று வரைக்கும் முஸ்லிமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் சொல்லுகிறார்கள், ஒரு குறுகிய வாழ்க்கையை இந்த உலகத்திலே நாம் உமக்கு தந்திருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த குறுகிய வாழ்க்கையை நாம் அல்லாஹ்வுக்காக செலவழிக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் தான் பாரிய போராட்டம் இருக்கிறது. உண்மையிலேயே பல விஷயங்களை காதுகளினால் கேட்கிறோம், அல் குர்ஆனினூடாக ஹதீஸினூடாக கேட்கிறோம். ஆனால் கேட்கப்படுகிற விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் எம்மிடத்தில் விடைகள் பல்வேறுபட்டதாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், நிறைய பயான் நிகழ்ச்சிகளை கேட்கிறோம், நிறைய வகுப்புகளிலே உட்காருகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துவதென்பது கஷ்டமாக இருக்கிற விஷயம் என்றால் அதற்கான அடிப்படை காரணம் இது யாரிடமிருந்து சொல்லப்படுகிறது என்பதை இன்னும் நாம் சரியாக அறிந்து கொள்ளவில்லை. எங்களுக்கு தெரியும், இந்த குறுகிய கால வாழ்க்கைக்கு பிறகு நாமெல்லாம் மௌத்தாகுவோம். மௌத்தாகியதற்கு பிறகு நம்மை நம்முடைய ஊரார் சேர்ந்து தூக்கி சென்று மையவாடிக்குள் நுழைந்து தம்மை அடக்கம் செய்வார்கள். அடக்கம் செய்துவிட்டு அந்த இடத்திலே ஒரு மௌலவி ஒரு ஞாபகமூட்டலை செய்வார். செய்கிற நேரத்தில் அவர் சொல்லுவார், தற்பொழுது அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இந்த தோழர் நாம் கலைந்து செல்லுகிற வெகு சீக்கிரத்தில் விசாரணை செய்யப்பட இருக்கிறார் என்கிற விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்துவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு ஜனாசாவை தூக்கி செல்லுகிறோம், அதை அடக்கம் செய்கிறோம்.
அடக்கம் செய்துவிட்டு அல்லாஹுடைய அருளினால் அந்த இடத்திலே ஞாபகப்படுத்தப்படுகிறது. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனிடத்தில் முதலாவதாக கேட்கப்பட இருக்கிற கேள்வியை பற்றி அங்கே ஞாபகப்படுத்தப்படுகிறது. அந்த கேள்விதான், உன்னுடைய ரப்பு யார்? மன் ரப்பு, உன்னுடைய ரப்பு யார்? பதில், ரப்பி அல்லாஹ், என்னுடைய இரட்சகன், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுகிற இந்த ஒரு கேள்வியும் விடையும். நாம் தெளிவாக இந்த இடத்திலே நிதானமாக சிந்திக்க மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நிதர்சனமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஜனாசாவை அடக்கம் செய்கின்ற அந்த நேரத்திலே சொல்லப்படுகிறது, உங்களிடத்தில் முதலாவது கேள்வியாக கேட்கப்பட இருக்கிற கேள்வி, உன்னுடைய ரப்பு யார்? இப்போ என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி நாங்கள் ஏதோ பாடமாக்கி தற்பொழுது சொல்வது போன்று கபூரிலே கேட்கப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏனென்றால் அது பாடமாக்கி சொல்லுகிற கேள்வியும் அல்ல, விடையும் அல்ல. அப்படி பாடமாக்கி சொல்லுகிற விடயம் என்றால் இன்று குர்ஆன் நமக்கு சொல்லாது, நீங்கள் இன்ன நல்லமல்களை செய்யுங்கள், இன்ன பாவங்களை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்காதீர்கள், நபிகளாருடைய சுன்னா எங்களை எச்சரிக்காது, இன்ன பாவங்களின் பக்கம் நீங்கள் சென்று விடாதீர்கள், நல்ல அமல்களின் பக்கம் விரைந்து செயற்படுங்கள் என்று வஹி நம்மோடு பேசாது. ஒருவனால் கபரிலே அவனிடத்திலே கேட்கப்பட இருக்கிற கேள்விக்கு அவனால் பாடமாக்கி சொல்ல முடியும் என்றால் அவனால் இந்த உலகத்திலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற கட்டளைகள் அல்லாஹுவால் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்காது. எனவே நிதர்சனம் என்ன விளங்குகிறது என்றால், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அல்லாஹுவை அறிந்து அவனுடைய வாழ்க்கையை அவனுக்கு ஏற்ப அமைத்து கொள்ளுகிற பொழுதுதான் நிச்சயமாக கபரிலே கேட்கப்பட இருக்கிற கேள்விக்கு என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்ல முடியும் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் எந்தளவுக்கு உலகாயுத விஷயங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்று மையவாடிக்குள் அரசியல் பேசுகின்ற நிலைமை உருவாகிவிட்டது. இன்று ஒரு ஜனாசாவை பார்க்க பெய்த்துவிட்டு வந்து தானும் அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டேன் என்று ஸ்டேட்டஸ் போடுகின்ற அளவுக்குத்தான் இன்று ஜனாசாவை நாம் பார்க்கின்றோம். மையவாடிக்குள் ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்படுகிற நேரத்தில் நாம் ஏதாவது ஒரு மூலையிலே இருந்து கொண்டு தங்களுடைய பஞ்சாயத்துகளை பேசுகின்ற அளவுக்குத்தான் இன்று மௌத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மௌத்தை வைத்து இஸ்லாம் பாரிய படிப்பினை நமக்கு சொல்லித் தருகிறது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையவாடிக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் தன்னுடைய தாயினுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட கபரை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அழுததை பார்த்து தங்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்களும் அழுகிறார்கள். வஅபுகா மன் ஹவுலஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களுடைய தாயினுடைய ஜனாசாவுக்கு முன்னால் இருந்து கொண்டு அழுதீர்களே, நீங்கள் எதற்காக அழுதீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக ஒரு மனிதனுக்கு மன்னரையை பற்றிய அறிவை கற்றுக் கொடுக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், நான் அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்டேன், என்னுடைய தாய்க்காக நான் பாவ மன்னிப்பு கோருவதற்கு அல்லாஹ் அதற்கான அனுமதியை தனக்கு தரவில்லை. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்ய முடியாது என்று சொன்னதும் நான் என்னுடைய தாயை நினைத்து அழுதேன். அல்லாஹ்விடத்திலே நான் அனுமதி கேட்டேன், மன்னரைகளை தரிசிப்பதற்கு அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அதற்கான அனுமதியை தந்தான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், மன்னரைகளை அதிகம் தரிசியுங்கள், அது உங்களுடைய மௌத்தை அதிகம் ஞாபகப்படுத்தும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரைக்குள் நுழைகிற பொழுது ஒரு மனிதனுடைய மனோநிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்தி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்போ நாங்கள் பார்க்குறோம், மௌத்தையும் பார்த்துட்டோம், அந்த மௌத்துடைய சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்தப்படுகிற கேள்வியையும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அங்கு சென்றால் எனக்கு மௌத்துடைய சிந்தனை இல்லை. அந்த கேள்வியை பற்றி நான் நிதானமாக சிந்தித்து நான் மௌத்தாகினால்
என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஈமானியத்தனம் தன்னிடத்தில் பலமாக இருக்கிறதா என்று நாம் சுயாதீன ஒரு தன்னிடத்திலே கேள்வியை கேட்பது கிடையாது. இப்படியே நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருப்பதற்கான அடிப்படை காரணம், நாம் மார்க்கத்தை படிக்கிறோம், ஆனால் மார்க்கம் சொல்லுகின்ற அந்த ஆள் யார் என்பதை நாம் தன்னுடைய மனதுக்குள் எடுக்க மறந்து விட்டோம். அதனால தான் தொழுங்கண்டால் எங்களோட வாலிப ஆண்களுக்கு தொழுகையில் கவனம் இல்லாமல் போகுது. இன்றைக்கு ஒரு பயானை கேட்டுட்டு போய்த்து நாங்கள் வீட்டில் போய்த்து மனைவிட்ட இப்படி மௌலவி ஆடைகளை இப்படியான முறையில் உடுத்துமாறு குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகிறது என்று அடையாளப்படுத்தினார். மனைவி கேட்க மாட்டாள். ஏனென்றால் அவள் நினைப்பால் தன்னுடைய கணவன் சொன்னதாக நினைப்பார், அல்லது தன்னுடைய ஊருக்கு வந்த மௌலவி இன்றைக்கு அதை அடையாளப்படுத்தி விட்டு சென்று விட்டார் என்று நினைப்பாரே தவிர அது யாருடைய வகை என்பதை அவளுக்கு தெரியாமல் தான் இத்துணை வருஷமும் தன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து மௌத்தாகியதற்கு பிறகு அவனிடத்திலே கேட்கப்பட இருக்கிற கேள்வியான உன்னுடைய ரப்பு யார் என்கிற கேள்விக்கு இந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நிதானமாக சிந்திக்க வேண்டும். நாம் எப்பயாவது மௌத்துக்கு பிறகு இருக்கிற இந்த கேள்விக்கு பதில் சொல்லுகின்ற தயார் நிலையில் தான் இந்த உலகத்தில் வாழ்கிறேனா? இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. நான் முன்னால் சொன்னது போன்று பாடமாக்கி ஒருவன் பதில் சொல்லுகின்ற விஷயம் அல்ல. அல்லாஹ் அல் குர்ஆனிலே 30க்கும் மேற்பட்ட இடங்களிலே சொல்லுகிறான், வஅலம் அன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம், நிச்சயமாக நீங்கள் அல்லாஹுவை அறிந்து கொள்ளுங்கள். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹுவை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பற்றி படியுங்கள் என்று சுமார் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் சொல்லுகிறான். முதலில் இந்த உலகத்தில் நீங்கள் படிக்க வேண்டியது அல்லாஹுவை பற்றி. இப்போ அல்லாஹுவை பற்றி நமக்கு என்ன தெரியும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே? அப்படி அறிந்திருந்தால் குர்ஆனிய வசனங்கள் சொல்லி காண்பிக்கப்படுகிற சந்தர்ப்பத்திலே அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, எப்படி நாம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற விஷயத்தில் நாம் கவனம் கொடுப்போம். கொஞ்சம் மனசோட தொட்டு பேசி பாருங்க, எத்தனை வகுப்புகள் இந்த பள்ளிவாயலில் நடாத்தப்படுகிறது. பெயரளவில் நாம் சபையில் உட்கார வேண்டும் என்ற மனோநிலை வருகிறதா? அல்லது தன்னை பார்த்து இவர் மார்க்கத்தை படிப்பதற்காக உட்காராதவன் என்று என்னை அடையாளப்படுத்தி விடுவார்கள் என்ற மனோநிலை வருகிறதா? அல்லது கபரிலே கேட்கப்பட இருக்கிற கேள்வியான உன்னுடைய ரப்பு யார் என்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும், அதற்காக நான் என்னுடைய அரை மணித்தியாலத்தை இந்த பள்ளிவாயிலை செலவழிக்க வேண்டும் என்ற உணர்வு வருகிறதா என்று நாம் யோசித்து பார்த்தால் புரியும் தன்னிடத்தில் அல்லாஹுவை பற்றிய அறிவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை. அல்லாஹு தஆலா இதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்துதான் அல் குர்ஆனிலே சுமார் 30க்கும் மேற்பட்ட இடங்களிலே சொல்லுகிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை பற்றி படியுங்கள், அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று. ஒருவன் அல்லாஹுடைய இரக்கத்தை பற்றி படித்தால் அந்த இரக்கத்தை புரிந்து கொண்ட அடியான் ஒரு நல்ல அமல் இனங்காண்பிக்கப்பட்டால் ஆசையோடு வைத்து அந்த நல்ல அமலை செய்வான். அல்லாஹுடைய கோபத்தை ஒரு மனிதன் சரியாக அறிந்து கொண்டால், அவன் பாவம் செய்தால் உடனடியாக யா அல்லாஹ் நான் பாவம் செய்து விட்டேன் என்று அழுது ரப்போடு பேசி பாவ மன்னிப்பு கேட்பான். உண்மையிலேயே சுவர்க்கத்தை அல்லாஹு தஆலா தயார் செய்திருக்கிறான் என்கிற அறிவை ஒரு மனிதன் சரியாக பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால், சுவர்க்கத்தை அடைவதற்கான அமல்கள் என்று அடையாளம் காட்டப்பட்டால் அந்த அமல்களிலே மிக கவனம் கொடுத்து அதை செய்வதற்காக முயற்சி செய்வான். இவ்வளவு விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யலண்டா இது யார் சொல்லுகிறது? அல் குர்ஆனிலே யார் பேசுவது? நபிகளாருடைய வஹி எங்கிருந்து வந்தது என்ற அந்த அல்லாஹுவை பற்றிய அறிவு தன்னிடத்தில் உண்மையான நிலையில் இல்லாததின் விளைவுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இன்று நிறைய பயான்கள் நமக்கு பயன் தராமல் போவதற்கான காரணம். இன்று பல உபதேசங்களை பல விஷயங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய மனைவிமார்களுக்கு சொன்னால் அவர்கள் எடுத்து நடக்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் அது யார் சொல்லுகிறது, அவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய கோபம் எப்படிப்பட்டது, அவனுடைய இரக்க குணம் எப்படிப்பட்டது என்பதை அறியாத சமுதாயமாக நம்முடைய வீட்டிலே உள்ள ஆண்களும் பெண்களும் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
வாலிபான்கள் மாஷா அல்லாஹ் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறார்கள், அழகாக உடுத்துகிறார்கள், அழகான பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்திலே ஹலால் ஹராம் பேணுகிற விஷயத்தில் கவனம் இல்லை, 5 வக்து தொழுகையில் கவனம் இல்லை, முன்பின் சுன்னத்துகளை பேணுகிற விஷயத்தில் கவனம் இல்லை. அப்ப இந்த வாலிபருக்கு அல்லாஹு தஆலா எல்லா தேவைகளையும் இந்த உலகத்திலே நிவர்த்தி செய்து கொடுத்து நல்லது எது கெட்டது என்று ஆராய்கின்ற அறிவையும் கொடுத்து இவனால் இந்த உலகத்திலே சரியாக வாழ முடியாதென்றால் இவனிடத்திலே அடிப்படை வீக்காக இருப்பது இவனை படைத்த ரப்பை பற்றி தெரியாது, இவனால் கபரிலே வைத்து சொல்ல முடியாது நிச்சயமாக என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் அல்லாஹை பற்றி படிக்க வேண்டும், அவனை அறிய வேண்டும் என்பது மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. காபிர்கள் அல்லாஹை படிக்க முன்னின்றார்கள். எங்களுக்கு தெரியும் ஃபிரௌன், நம்ம இந்த உலகத்திலேயே கொடியவன் என்று பேசுகின்றோம், அடையாளப்படுத்துகின்றோம். இஸ்லாத்தின் விரோதிகளின் ஒருவரை அடையாளப்படுத்துங்கள் என்றால் ஃபிரௌனை நாம் அடையாளப்படுத்துவோம். அந்த ஃபிரௌன் சொல்லுகிறான், கால ஃபிரௌனு வமா ரப்புல் ஆலமீன், அகிலத்தாரின் இறைச்சகன் என்பவன் யார்? யார் அல்லாஹ்வை படிக்க விரும்புகிறது? ஃபிர்அவுன் படிக்க விரும்புகிறான். குறைஷி காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து அல்லாஹ்வுக்கு பரம்பரை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். இப்போ நம்மகிட்ட கேட்டால் என்ன பதில் சொல்ல இருக்கிறோம்? இன்றைக்கு புது வருஷத்தை நேர்த்தி வைத்து நாங்கள் கோல் ஃபேஸில் கொண்டாடி விட்டு வந்த வாலிபர்கள் நம்முடைய இருக்கிறார்கள். எத்தனை தடவைகள் அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டாம் என்று சொன்னால் அதில் அக்கறை இல்லை. புது வருடம் என்று கொண்டாடுகின்றவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய அடிமை என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்கிறார்களே. இந்த அறிவை ஒரு மனிதன் சரியாக பெற்றுக்கொண்டால் உடனடியாக இந்த அனாச்சாரங்கள் இன்று தூரமாகுவானே. அந்த உணர்வு தன்னுடைய பிள்ளைக்கு வரவில்லை என்றால், தனக்கு வரவில்லை என்றால் அந்த அல்லாஹை பற்றி அறிவு தன்னிடத்திலே இல்லை என்பதுதான் நிதர்சனம் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனக்கும் விருப்பம் இல்லை, என் பொஞ்சாதிக்கும் விருப்பம் இல்லை அல்லாஹை பற்றி படிக்கிறதுக்கு, என் பிள்ளைகளுக்கும் விருப்பம் இல்லை. குறைஷி காவிர்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு பரம்பரை இருக்கிறதா? அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கி சொல்லுகிறான், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இப்படி கொஞ்சமாவது நம்ம அல்லாஹ்வை பற்றி படிக்கிற இல்லையா? அப்போ இந்த அறிவே இல்லாமல் எப்படி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் மன்னரைகளை அலங்கரிப்பதினால், மையவாடிகளை அலங்கரிப்பதினால், கோடிக்கணக்கான ரூபாக்களை அதற்காக செலவழிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிற நாம், அந்த மையவாடிக்குள் அடக்கம் செய்யப்பட்டு கபருக்குள் வைக்கப்பட்டதற்கு பிறகு உன்னை படைத்தவன் யார் என்று கேட்குகிற பொழுது, உன்னுடைய ரப்பு நீ பாவம் செய்கிற பொழுது உனக்கு தெரியாமல் போயிருக்கிறது, நன்மையான விஷயங்கள் இவைகள் தான் என்று அடையாளம் காட்டப்பட்ட பொழுது அந்த ரப்புக்காக நன்மையான விஷயங்களை செய்வதிலே உன்னுடைய உள்ளம் பலகீனமாக இருந்திருக்கிறது. இத்துணை நேரத்திலும் உன்னுடைய ரப்பு மிக பிரதானமானவன் என்பதை நீ மறந்துவிட்டு கபரில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எப்படி எம்மால் சொல்ல முடியும் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு பெண்மணி வருகிறாள், கொண்டு வரப்படுகிறாள், ஒரு அடிமை பெண் கொண்டு வரப்படுகிறாள். அல்லாஹுடைய தூதர் விசாரிக்கிறாங்க இந்த பெண்ணை பற்றி. விசாரிக்கிற சந்தர்ப்பத்தில் 2 கேள்வியை தான் கேட்குறாங்க. ஒரு அடிமை பெண், காஃபிரான பெண், அல்லாஹ் எங்கே இருக்கிறான், நான் யார்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் உண்மையாக அல்லாஹுவை பயந்தவன், நான் முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தி இந்த உலகத்திலே வாழ்பவன், தன்னுடைய வாழ்க்கையில் குர்ஆனும் ஹதீஸும் தான் உயிர் மூச்சு என்று பேசித் தெரிகிற ஒருவன், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அல்லாஹுவை அறிதல் என்கிற விஷயத்தில் கவனம் கொடுக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் இந்த பெண்மணி விசாரிக்குகின்ற பொழுது கேட்கிறார்கள், அல்லாஹ் எங்கே இருக்கிறான், நான் யார்? அப்போ அந்த பெண்மணி சொல்லுகிறாள், அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான், நீங்கள் அல்லாஹுடைய தூதர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கட்டளையிடுகிறார்கள், இந்த பெண்ணை நீங்கள் விடுதலை செய்யுங்கள், இவள் முஃமின்தாரியான பெண்மணி, ஒரு அடிமை பெண், தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழ் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற பெண்மணி
அல்லாஹை பற்றி அறிந்து வைத்திருக்கிறாள் என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் கட்டளையிடுகிறார்கள், உடனடியாக இந்த பெண்ணை நீங்கள் விடுதலை செய்யுங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர், இந்த ஹதீஸ் நமக்கு எதை கற்றுத்தருகிறது என்றால், ஒரு அடியானுக்கு, ஒரு அடிமைக்கு அல்லாஹை பற்றி அறிவு கட்டாயம். இந்த உலகத்தில் தாண்ட புள்ள அழகாக குர்ஆன் ஓதலாம், ஆனால் குர்ஆன் ஓதுவதில் முகஸ்துதி வருகிறதா? அவன் அல்லாஹுவை சரியாக அறியவில்லை. ஒருவன் அல்லாஹுடைய பாதையிலே சதக்காக்களை தாராளமாக கொடுக்கிறான், பகிரங்கமாக கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறான், தன்னுடைய பெயர் லிஸ்டிலே அறிவிக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறான், நிச்சயமாக இவனிடத்தில் அல்லாஹை பற்றி அறிவு சரியாக இல்லை. இவன் வாழ்வது சமூகத்திற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சரியானதொரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, இந்த குறிப்பிட்ட கால அந்த 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்வதற்கு அவனிடத்தில் அல்லாஹ்வை பற்றி அறிவு தேவை. அதால தான் சஹாபாக்கள் உசுரை கொடுத்தாங்க என்று படிக்கிறோம், பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். பாவம் என்றால் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், நாங்கள் பாவம் செய்து விட்டோம், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக நீங்கள் இஸ்திக்ஃபாரை எதிர்பார்த்து தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் போய் அழுததெல்லாம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி சரியாக அறிந்து வைத்திருந்தாங்க. இன்றைக்கு நாங்கள் ஏதோ ஒரு வெறுப்போடு தானே நாங்கள் அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையான நம்பிக்கையோடு இருந்தால் அந்த சஹாபாக்கள் உயிரை கொடுத்த பொழுது எப்படி சிரித்து கொண்டு கொடுத்தார்களோ அந்த உணர்வு நம்மிடத்திலே கொஞ்சமாவது வரும். பாவத்திலிருந்து தூரமாகுவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் ஒரு சம்பவம் இடம்பெற்றது, எங்களுக்கு தெரியும். எப்படி பால் வியாபாரி குடும்பம் உண்டு, பாலை விற்கிறாங்க. விற்கிறதுக்காக காலை அடைஞ்சது உம்மா சொல்கிறான், நீங்கள் பாலுடன் தண்ணீரை கலங்கன்னு சொல்கிறான். இப்போ மகள் சொல்கிறா, தாயே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் பாலுடன் தண்ணீரை கலந்து விற்பதை தடை செய்திருக்கிறார்கள் தாயே என்று சொல்ல, தாய் சொல்லுகிறாள். இந்த உணர்வு தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர் நம்மிடத்தில் அதிகமான நபரிடம் இருக்கிறது. அந்த தாய் சொல்லுகிறாள், நம்மை உமர் அலி பார்த்து கொண்டா இருக்கிறார், படித்த ஆசிரியர்களிடம் இந்த உணர்வு இருக்கிறது, படித்த பட்டதாரிகளிடத்திலே இந்த உணர்வு இருக்கிறது, படித்துக் கொடுக்கும் வேலைகளிலே உயர்ந்த மட்டத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் அதிகாரிகளிடத்திலே இந்த உணர்வு இருக்கிறது. அதனால் தான் தன்னுடைய கணவன்மார்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்துவிட்டு வீடுகளிலே இருந்து கொண்டு அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாடசாலையிலே ஓய்வு நேரம் கிடைக்குகிற நேரத்தில், கொப்பிகளை திருத்துகிற நேரத்தில் சினிமா பாடல்களை போட்டுக்கொண்டு கொப்பி திருத்துகிறார்கள். அதிபரோ வேறு ஆசிரியரோ வந்தால் உடனடியாக நிறுத்துகிறார்கள். இப்போ இவங்க என்னென்றால் இவங்களோட மேலதிகாரியை பற்றி நல்லா படிச்சுட்டாங்க. இவங்களோட உயர்ந்த இடத்திலே உள்ளவர்கள், இவர் மேலுள்ளவர்களின் மூலம் என்ன நலவை அடைய இருக்கிறோமோ அவர்களை பற்றி தாராளமாக படித்து விட்டார்கள். நம்மிடத்தில் தெரியும், எந்த பிசினஸ்மேனை தன்னுடைய கைகளில் போட்டு வைத்துக் கொண்டால் எப்படி லாபத்தை அடைய முடியும் என்ற அறிவு நம்மிடத்தில் இருக்கிறது. யாரை அணுகினால் பணத்தை பெறலாம், யாரை அணுகினால் இன்னும் என்னுடைய பிசினஸை டெவலப் பண்ணலாம் என்று அறிகிறோம், தேடுகிறோம். ஆனால் கபூரிலே கேட்கப்பட இருக்கிற கேள்விக்காக நாங்கள் படிப்பதற்கு தயார் நிலையில் இல்லை. இந்த வருஷம் இந்த நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனத்தை நான் எடுக்க வேண்டும் என்று அதற்காக எடுக்கிற முயற்சிகள், தன்னுடைய பிள்ளைக்கு அல்லாஹ்வை பற்றி தெரியாது, அதற்காக நான் என்ன முயற்சி எடுத்திருக்கிறேன் என்பதை சிந்திக்க மறந்துவிட்டோம். தன்னுடைய மகன் சொல்வதை கேட்காமலே இருக்கிறான், தன்னுடைய மகள் சொல்வதை கேட்காமலே இருக்கிறாள், என்னுடைய மனைவி சொல்வதை கேட்காமலே இருக்கிறாள். இத்தனை கோடி ரூபாக்களை கொடுத்து உலகத்தை அனுபவிக்க விரும்புகிற என்னிடத்திலே என்னுடைய பிள்ளையை அல்லாஹ்வை அறிந்தவனாக மாற்றினால்தான் அவள் என்னுடைய சொல்லை கேட்பாள். தொழு என்றால் தொழமாட்டாள், தொழச் சொன்னவன் அல்லாஹ் என்று சொல்லிக் கொடுத்துப்பார். நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுக்காக சுஜூதிலே விழுவதற்கு அந்த பிள்ளை நினைக்கும். எனவே சுத்தி வளைத்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹ்வை அறிவதினூடாக மாத்திரம்தான் ஈடேற்றம் இருக்கிறது. இப்போ இந்த தாயும் அப்படித்தான் சொல்லுகிறாள். எப்படி தாயே, உமர் அலி தங்களை நம்ம சமூகத்தை தான் பார்க்கிறது, சமூகம் என்ன பார்க்கிறானால், சமூகம் பார்த்தால் உடனடியாக செய்கிறோம், சமூகம் பார்த்தால் உடனடியாக ரிப்ளை கொடுக்கிறோம்.
ஆனால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று பள்ளியில் அழைப்பிதழ் கொடுத்தால் யாருக்கும் கவுண்டே இல்லை. வெள்ளிக்கிழமை மட்டும் எத்துணை வாலிப சமுதாயம் பள்ளி வாயிலுக்கு நுழைகிற வெறுமனே முஸ்லிம் பெயர்வாதிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாத்த சில வாலிபர்களை தவிர. அப்போ இவளும் சொல்றாள், எங்களை உமர் அலி பார்த்து கொண்டா இருக்கிறார். அழகான ஒரு கல்வியை அந்த தாய்க்கு அந்த பிள்ளை சொல்லிக் கொடுக்கிறார். லா யரானா அமீருல் முஃமினீன் வலாக்கின் யரானா ரப்பு அமீருல் முஃமினீன். தாயே, அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு உங்களை பார்க்கவில்லை தாயே, ஆனால் அவனுடைய ரப்பு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் தாயே. பாலுடன் தண்ணீரை கலக்காதீர்கள், இந்த பாவத்தை செய்யாதீர்கள் என்ற ஒரு தவறை அந்த குடும்பத்திலிருந்து தற்காத்து கொண்டது அல்லாஹ்வை பற்றிய அறிவு என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பயான்களை கேட்டு நம்முடைய குடும்ப பெண்மணிகள், எங்களுடைய பிள்ளைகள் பல பயான் நிகழ்ச்சிகளை உட்கார்ந்து அவர்கள் சரியான முறையிலே அதற்கான பெருவேற்றை பெற்று இந்த உலகத்திலே வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாததின் விளைவு அவர்கள் சரியாக அல்லாஹ்வை அறியவில்லை. குர்ஆன் யாருடையது, குர்ஆனுடைய வார்த்தைகள் யாருடையது, ரசூலுல்லாஹ்வுடைய வஹி யாருடையது, அவனுடைய கோபம் எப்படிப்பட்டது, அவனுடைய பண்புகள் எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் அவர்கள் தனியாக படிக்க வேண்டும், அதற்காக மெனக்கட வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த விஷயத்தில் நாம் இனிவரும் காலத்திலாவது அதிக முயற்சியை கொடுக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்கான பலத்தையும் சக்தியையும் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ், அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் முஸ்லீமாக வாழ்ந்து தற்பொழுதும் நம்மை முஸ்லீமாக வாழ வைத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே மிகப்பெரிய கிஃப்டை நாம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்று நம்முடைய வாழ்க்கைகள் எந்த அளவுக்கு மார்க்கத்தை படித்தாலும், சபைகளில் உட்கார்ந்தாலும், தங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் குறைவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நம்மோடு இருக்கிற சொத்துக்கள், நம்மளோடு இருக்கிற பதவிகள், நம்மளோடு இருக்கிற அந்த குடும்பத்தினுடைய சந்தோஷங்கள் உலகத்தை விட்டு பிரிவதற்கு இடம் கொடுக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிக முக்கியமான ஒரு ஹதீஸை அடையாளப்படுத்துகிறார்கள். நான் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு அடியான் அல்லாஹுவை சந்திக்க விரும்பினால் அல்லாஹ்வும் அடியானை சந்திக்க விரும்புகிறான். யார் அல்லாஹுவை சந்திக்க வெறுக்குகிறானோ அல்லாஹ்வும் அந்த அடியானை சந்திக்க வெறுக்கிறான். நிதர்சனமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் இதை எங்கே நாம் பார்க்கலாம் என்று சொன்னால், மௌத்துடைய நேரத்தில் தான். மௌத்துடைய நேரத்தில் தான் அவனுடைய உள்ளம் சொல்லும், யா அல்லாஹ், இந்த சொத்து செல்வம் எல்லாம் இருக்கிறது, இதை யார் அனுபவிப்பது, நான் இவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறேன், பதவி இருக்கிறது, அந்த போஸ்டிலே உட்கார்ந்து கொண்டு ஊருக்கெல்லாம் சேவை செய்தேன் என்று அவன் தடுமாறுவான். மனசாட்சியோடு கேட்டு பாருங்கள், எந்த அளவுக்கு பயந்து தன்னுடைய மௌத் வந்து விட்டால் மௌத்துக்கு பிறகு இருக்கிற அந்த கபருடைய வாழ்வுக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று ஒரு மனோநிலையில் நான் இருக்கிறேன் என்று தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். அந்த அளவுக்கு தன்னிடத்தில் ஈமானிய பலம் இருக்கிறதா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அந்த பலத்தை தர வைப்பது அல்லாஹ்வை பற்றிய அறிவுதான். எங்களுக்கு தெரியும், ஃபிரௌனுடைய மனைவி இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா அதிகார பலத்தை அவளுக்கு கொடுத்தான், செல்வ பலத்தை கொடுத்தான், கணவன் ஜனாதிபதியாக இருந்தான். ஆனால் அல்லாஹ்வை அறிந்திருந்த பெண்மணி சொல்லுகிறாள், யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய கணவன் எனக்கு வேண்டாம் யா அல்லாஹ், கணவனுடைய சொத்துக்கள் எனக்கு வேண்டாம் யா அல்லாஹ், அந்த சமுதாயம் எனக்கு வேண்டாம் யா அல்லாஹ், எனக்கு சுவர்க்கத்தில் வீட்டை தாயா அல்லாஹ் என்று அந்த சுவர்க்கத்தின் மீது ஆதரவு வைக்க தோன்றியது. இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு மத்தியில் ஃபிர்அவுனுடைய மனைவிக்கு அல்லாஹ்வை பற்றிய அறிவு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த அறிவு வரணும். அல்லாஹ் என்றால் பயம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஆசை வர வேண்டும். இன்று பாட்டுக்களுக்கும் கூத்துக்களுக்கும் கும்மாரங்களுக்கும் தன்னுடைய உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறது. ஒரு பெண்ணுக்காக ஈர்க்கப்படுகிறது, உலகத்தின் இன்ட்ரெஸ்டுக்காக ஈர்க்கப்படுகிறது. ஆனால் குர்ஆன் என்றால், ஹதீஸ் என்றால், தொழுகை என்றால், ரப்பு என்றால் ஈர்க்கப்படாமலே இருக்கிறது.
காரணம் அல்லாஹ்வை பற்றிய சரியான அறிவில்லை. இதனுடைய விளைவு கடைசியில் என்ன தெரியுமா? மௌத்தாகிற டைமில் அந்த உணர்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துகிறார்கள். எப்படி? நீங்கள் மௌத்தாகிற நேரம் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகின்ற உணர்வு இடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வும் சந்திக்க விரும்புகிறான். நீங்கள் உலகத்தை கட்டியால் நீங்கள் விரும்பினால் அல்லாஹ் உங்களை சந்திப்பதை வெறுக்கிறான். எங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே சில காவிர்கள் பேத்து கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், நாங்கள் மார்க்கத்தை படிக்க வேண்டும், சில தோழர்களை தாருங்கள் என்று. குர்ஆனை சுமந்த சஹாபாக்கள் கொடுக்கப்படுகிறார்கள். இவர்கள் ஆசையோடு மார்க்கத்தை படித்து கொடுக்க வேண்டும் என்ற அவர்களுடைய அழைப்பிதழை ஏற்றுக்கொண்டு போகிறார்கள். அந்த காவிர்களோடு பெய்த்து ஒரு இடத்திலே வைத்த அந்த காவிர்கள் கூட்டி சென்ற கல்வியை கற்க வேண்டும் என்று அழைத்து சென்ற அந்த குர்ஆனை சுமந்தவர்களை வைத்து கொலை செய்கிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தை கட்டியாளுவதற்காக அவர்கள் போகவில்லை. அடித்த கணம் என்னுடைய உயிர் போகும் என்று தெரிந்து கொண்டவர்கள் அந்த காவிர்களோடு அவர்கள் போகவில்லை. அவர்கள் போகிற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு போகிறார்கள். ஒரு இடத்திலே வைத்து அனைத்து சஹாபாக்களையும் வைத்து கொலை செய்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த நேரத்தில் அந்த சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வோடு பேசிய வாசகங்கள், அவர்கள் தன்னுடைய வாயிலே இருந்து வெளியாக்கிய வாசகங்கள், அந்த ரப்புக்காக தான் எதிர்பார்த்திருந்த அந்த வாழ்வு கிடைக்காமல் தன்னுடைய உயிரை மாய்த்த சந்தர்ப்பத்திலும் உலகத்திற்காக அவர்கள் இந்த உலகத்தை கட்டி ஆள வேண்டும் என்று நினைக்காதவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு அவருடைய வார்த்தைகள் நிதர்சனமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பேசுகிறார்கள், யா அல்லாஹ், இந்த காவிர்கள் குர்ஆனை படிப்பதற்காக எங்களை அழைத்து வந்து இந்த இடத்திலே வைத்து கொலை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த செய்தியை எத்தி வையுங்கள் என்று அல்லாஹ்வோடு பேசினார்கள். அந்த இடத்திலே இருந்த மில்ஹான் என்ற தோழர் கடுமையான அம்பினால் குத்தப்பட்டு வேதனை செய்யப்படுகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே ரப்போடு பேசுகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி பேசியவர்களைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹுவை சந்திக்க விரும்பினால் அல்லாஹ்வும் அந்த அடியானை சந்திக்க விரும்புகிறான். மில்ஹான் என்ற தோழர் பேசுகிறார், ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவினுடைய இரட்சகனிடத்திலே நான் வெற்றி பெற்று விட்டேன். என்னுடைய ரப்புக்காக நான் மார்க்கத்தை படித்துக் கொடுப்பதற்காக தூய எண்ணத்தோடு இந்த இடத்திற்கு என்னை அழைத்து சென்று கொலை செய்து விட்டார்கள். இவர்கள் என்னை அழைத்து சென்றது மார்க்கத்தை படிப்பதற்காக, அவர்களுடைய வாயிலிருந்து வரவில்லை. என்னை இப்படி அநியாயமாக கொண்டு விட்டார்களே, யா அல்லாஹ், இந்த உலகத்தை கட்டியாள வேண்டும், உலகத்திலே உள்ள இன்பங்களை அனுபவிக்க வேண்டும், சொகுசுகளை அனுபவிக்க வேண்டும், சொத்துக்களை அனுபவிக்க வேண்டும். இப்படியான சந்தர்ப்பங்களை நாம் துறந்து விட்டோம் என்றவர்கள் பேசவில்லை, பேசுகிறார்கள், ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவினுடைய இரட்சகனிடத்திலே நான் வெற்றி பெற்று விட்டேன் என்ற வாசகத்தை அவர்கள் வெளியாக்கினார்கள் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர்களை பேச வைத்தது அல்லாஹ்வை பற்றிய அறிவு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் படிக்கிற விஷயங்களை, நம்முடைய குடும்பங்கள் படிக்கிற விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு மிக பிரதானமாக நாம் அல்லாஹ்வை பற்றி படிக்க வேண்டும். அப்படி படித்துத்தான் ஒரு பொஸ்ஸுக்கு கீழால் நான் அவனோடு நன்றாக இருக்கிறேன், அப்படி படித்துத்தான் ஒரு அதிபருக்கு கீழால் அவனோடு நான் நன்றாக இருக்கிறேன், அப்படி படித்துத்தான் ஒரு ஏஜிஓக்கு கீழால் நான் சரியாக வேக் பண்ணுகிறேன், அப்படி படித்துத்தான் ஒரு நல்ல பிஸ்னஸ்மேனுக்கு கீழால் அவனோடு நான் பிஸ்னஸ் பண்ணுகிறேன். காரணம், அவனை பற்றி நான் சரியாக படித்ததின் விளைவு என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை கண்டுகொள்ளலாம். இதனை சஹாபாக்கள் அல்லாஹுடைய விஷயத்தில் செய்தார்கள். அதனால் அனைத்து விஷயங்களிலேயும் அவர்கள் தியாக உணர்வோடு நடந்தார்கள். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை படிப்பதற்கு முயற்சி செய்வோம். வல்ல ரஹ்மான் கேட்கின்ற விஷயங்களை இந்த இடத்திலே விட்டுவிட்டு செல்கிற சமுதாயமாக மாற்றாமல் அதை தம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குகின்ற சக்தியையும் பலத்தையும் ஈமானிய உணர்வையும் பேசி எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹதா மா இன்தி.